ஆஹா! இது அல்லவா மேட்ச். டேய் பசங்களா எங்கடா வச்சிருந்தீங்க இந்த கோவத்த, எனர்ஜி எல்லாம்? நாங்க பார்த்து வளர்ந்த சிஎஸ்கே இதான்டா. சிஎஸ்கே ஃபேனா நாங்க எதிர்பார்த்ததும் இதான்டா. இந்த மாதிரி ஆட்டிட்யூட், இந்த மாதிரி பாசிட்டிவ். தோத்து போனாலும் நம்ம பசங்க ஃபைட் பண்ணி தோக்கணும்னு நெனைச்சோம். இன்னைக்கு பார்த்துட்டோம், ஜெயிச்சுட்டோம். கப் எல்லாம் நெறைய பார்த்தாச்சுடா பசங்களா. அதெல்லாம் அந்த மனுஷன் நெறைய வாங்கி குடுத்துட்டாரு. நீங்க நல்ல கிரிக்கெட் ஆடணும். அதான் நாங்க எதிர்பார்த்தது. நீங்க 11 பேர் ஆடுறது, இங்க பாருங்க எவ்வளோ பேரோட எமோஷன்ஸ கேரி பண்றீங்க. இது டீம் இல்ல பெரிய எமோஷன்ஸ்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த லெகசி இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஆட்டம் ஆடுனீங்க பாருங்க. அந்த ஆட்டத்த அப்படியே ஆடுங்க போதும். உங்ககிட்ட இருக்கிறத பெஸ்ட்ட போடுங்க. ஜெயிக்கிறீங்க, தோக்குறீங்க அது அடுத்த பிரச்சனை. சப்போர்ட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். டாஸ ஜெயிச்ச டெல்லி பவுலிங் போட்டாங்க. சேட்டன் தட்டுறோம் தூக்குறோங்கிற மாதிரி சேட்டன் சம்பவம் பண்ணிட்டாப்ல இன்னைக்கு. ஆயுஷ் மாத்ரே சரியான இன்னிங்ஸ். அந்த இந்தான்னு சிஎஸ்கே 212 அடிச்சாங்க. அடுத்து பேட்டிங் வந்த டிசி பொழக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் 4 ஓவருக்கு சிஎஸ்கேக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் மேட்சே மாறிச்சு. விக்கெட்ஸ் கண்டினியூஸா எடுக்க ஆரம்பிச்சானுங்க. எல்லா பவுலர்ஸும் நல்லா போட்டாங்க. கலீல தவிர. இது ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா பவுலர்ஸ் நல்லா போடுறப்ப யாராச்சும் ஒரு ஆள் அடி வாங்கி தான் ஆகணும். அது இன்னைக்கு கலீலா இருந்தாப்ல. ஓவர்டன் பத்தி பேசியே ஆகணும். இந்த மனுஷனுக்குள்ள ஏதோ வெறி ஏறிச்சு போல. வந்து ஏத்துன்னு ஏத்துறான். செம்ம பவுலிங் நல்லா எக்கனாமிக்கலாவும் போட்டான், விக்கெட்ஸும் எடுத்தான். இன்னைக்கு சிஎஸ்கேவோட பெர்ஃபெக்ட் கேம். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே கிளிக் ஆச்சு. மேட்சை ஜெயிச்சாச்சு. டிசிக்கு செகண்ட் லாஸ். சிஎஸ்கே நேற்று பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.